எந்த திருமணத்துக்கு என்ன அழைச்சாலும் என்கேஜ்மெண்ட்டை முன்னாடியே வச்சுட்டாங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடியே வச்சுட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் போய் எல்லா இடத்துலையும் ஒரே பிரசங்கம் தான் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு வேற வேற பிரசங்கம் கிடையாது, வேற கதை கிடையாது. நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, இப்போ இருக்கிற உலக ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது, இவர் இப்படி சொன்னாரு, கணவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கா பேசிட்டு வந்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா மணவாளனுக்கு எப்படி நான் ஆயத்தமாக வேண்டுமோ அதே போல திருமணத்துக்காகவும் நாம் ஆயத்தமாக வேண்டும். ஒரு என்கேஜ்மெண்ட்ல நான் எப்பவுமே சொல்வேன், மணவாளன் மணவாட்டிக்காகவும் மணவாட்டி மணவாளனுக்காகவும் ஆயத்தமாகணும். ஆயத்தமாகாமல் திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசித்தால் அது வேஸ்டா போயிடும். அதே போலதான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தம் பண்ணுகிறது எது? இப்ப நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன்னா தேவனுடைய வசனத்தை சொல்லி கொடுத்து, இந்த வசனத்தின்படி நீங்க என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆயத்தப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது யார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டும்தான்.